So what are the differences between raising kids in India versus America? இந்தியாவில் குழந்தை வளர்ப்பதற்கும் அமெரிக்காவில் வளர்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்? சில வருடங்களாக இந்தியாவில் வசித்து வரும் 4 குழந்தைகளின் அமெரிக்க அம்மாவான கிறிஸ்டன் ஃபிஷருக்கு இந்த அனுபவம் மிகவும் ஆச்சரியமாக இருந்துள்ளது. 2 நாடுகளிலும் தன் குழந்தைகளை வளர்த்த அவர் சமீபத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் பெற்றோரின் வளர்ப்பு முறைகளும் அன்றாட பழக்க வழக்கங்களும் எப்படி வேறுபடுகின்றன என்பதை அவர் விளக்கியுள்ளார். இந்த வீடியோ பல பெற்றோர்களை கவர்ந்துள்ளது. கிறிஸ்டன் முதலில் பயணத்தை பற்றி பேசுகிறார். அமெரிக்காவில் கார் சீட் விதிகள் மிகவும் கடுமையானவை. குழந்தைகளுக்கு 8 அல்லது 12 வயது ஆகும் வரை அவர்கள் பாதுகாப்பான கார் சீட்டுகளில் பெல்ட் போட்டுத்தான் உட்கார வைக்க வேண்டும். ஆனால் இந்தியாவில் இந்த விஷயம் மிகவும் இயல்பானது. குழந்தைகள் பெரும்பாலும் அம்மா மடியிலோ அல்லது காரில் எங்கு இடம் இருக்கிறதோ அங்கு அமர்ந்து கொள்கிறார்கள். காரில் இருந்து சமையல் அறைக்கு நகர்ந்த கிறிஸ்டன் 2 நாடுகளுக்கும் இடையே காலை உணவு கலாச்சாரம் முற்றிலும் மாறுபட்டிருப்பதை கவனித்தார். அமெரிக்காவில் காலை நேரம் அவசரமானது. அங்கு செரியல், பால் அல்லது டோஸ்ட் போன்ற எளிமையான சில்லென்ற உணவுகளையே சாப்பிடுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் காலை உணவு என்பது காய்கறிகளுடன் கூடிய முழுமையான சூடான உணவாக இருக்கிறது. இது அன்றைய நாளுக்கு ஒரு ஆரோக்கியமான தொடக்கத்தை தருகிறது. கல்வி முறையை பற்றி பேசிய கிறிஸ்டன், அமெரிக்க குழந்தைகளை விட இந்திய குழந்தைகள் மிக சிறு வயதிலேயே பள்ளிக்கு செல்ல தொடங்குகிறார்கள் என்கிறார். அமெரிக்காவில் பொதுவாக 5 அல்லது 6 வயதில்தான் கிண்டர் கார்டன் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் இந்தியாவில் குழந்தைகள் 2 அல்லது 3 வயதிலேயே பள்ளிக்கு செல்ல தொடங்கிவிடுகிறார்கள். சில சமயங்களில் அதற்கு முன்பே கூட அனுப்பிவிடுகிறார்கள். கிறிஸ்டன் கவனித்த மற்றொரு பெரிய வித்தியாசம் தூங்கும் பழக்கம். அமெரிக்காவில் பெரும்பாலான குழந்தைகளுக்கு தனி அறைகள் வழங்கப்பட்டு சிறு வயதிலிருந்தே தனியாக தூங்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் குடும்பத்துடன் சேர்ந்து தூங்குவது வழக்கம். பல குழந்தைகள் தங்களின் டீனேஜ் வயது வரை கூட பெற்றோருடன் படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது இந்திய கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு நெருக்கமான குடும்ப பழக்கமாகும். இறுதியாக சாப்பிடும் முறையிலும் வேறுபாடுகள் இருப்பதாக கூறும் கிறிஸ்டன், அமெரிக்காவில் குழந்தைகள் மிக சிறிய வயதிலேயே ஸ்பூன் போன்றவற்றை தாங்களாகவே பயன்படுத்தி சாப்பிட பழகுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் குழந்தைகளுக்கு 5 அல்லது 6 வயது வரை கூட பெற்றோர்கள் கையாலோ அல்லது ஸ்பூனாலோ ஊட்டிவிடுகிறார்கள். இது அன்றாட குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் அன்பையும் அரவணைப்பையும் காட்டுகிறது. காலை உணவில் இருந்து தூங்குவது, பயணிப்பது மற்றும் ஒன்றாக வளர்வது வரை கலாச்சாரம் என்பது குழந்தை வளர்ப்பை எப்படி மாற்றி அமைக்கிறது என்பதை கிறிஸ்டனின் கருத்துக்கள் மிகவும் யதார்த்தமாக நமக்கு காட்டுகின்றன.